ஃபர்ஸ்ட் நைட் வித் த டியூக் எபிசோட் 10ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே ஹீரோனி ஹீரோ கிட்ட இதுக்கப்புறம் யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா நீ ஈகு சொன்னதை நம்புறியான்னு அவரு கேட்க, நான் தப்பா பேசியிருந்தா கரெக்ட் பண்ணுங்க. அப்போ நீ என்ன நம்பலையா? ஒருவேளை நான் அவனை கொன்னு இருந்தாக்க என்ன கொலகாரன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னை விட்டு போயிடுவியான்னு கேக்குறாரு. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, அவன் ரொம்ப ஆபத்தானவன், அதனால அவனை அவாய்ட் பண்ணுன்னு சொன்னேன். அது உனக்கு அவ்வளவு கஷ்டமா? இதுக்கப்புறம் அவன் கிட்ட இருந்து தள்ளிரு, இது என்னோட உத்தரவுன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் என் கிட்ட இருந்து எதையும் மறைக்காதீங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நான் தான் அவனை கொன்னேன்னு இன்னும் நம்புறியா? ரொம்ப சந்தோஷம். ஐயோ நான் அப்படி சொல்லல, இன்னும் எவ்வளவு நாளைக்கு உங்க கைகள்ல ரத்தக்கரை படிய விட போறீங்க? அவங்க அப்படி சொன்ன உடனே ஹீரோ பிளாஷ்பேக் ஒன்னு நினைச்சு பாக்குறாரு. சின்ன வயசுல ராஜாக்காக ஹீரோ அவர் சொன்ன வேலையெல்லாம் செய்ய அதுக்காக ஊர் மக்கள் ஹீரோவை வாய்க்கு வந்தபடி திட்டுறாங்க. அவன் மனுஷனே கிடையாது, வேட்டை நாய், செத்தவங்களுடைய ஆத்மா அவனை பிடிச்சிட்டு இருக்கு, அவன் பக்கத்துல யார் இருந்தாலும் இறந்து போயிடுவாங்கன்னு ஹீரோ காதுபடவே பேசுறாங்க. பிளாஷ்பேக் அதோட முடிய அப்ப ஹீரோனி வந்து ஹீரோ கையை பிடிச்சு, உங்களை வேட்டை நாய், மர்டர் ஸ்பிரிட்னு கூப்பிடுறத தடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றாங்க. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேவையில்லைன்னு சொல்லி ஹீரோ அவங்க கையை தட்டி விட்டுறாரு. உங்க மனசை பத்தி படிக்கிறப்போ நான் இந்த மாதிரி நினைக்கல. மத்தவங்களை விட நீங்க தனிமையாவும் வேதனையோட இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா மக்கள் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிறத ஏன் அனுமதிக்கிறீங்க? என்னை பத்தி எல்லாம் தெரியும்னு சொன்னியே, ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. இதுக்கு மேல இங்க இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாரு. அடுத்ததா ஹீரோ ராஜா கிட்ட போயிட்டு உங்க உத்தரவை நிறைவேற்றிட்டேன்னு சொல்றாரு. அதை கேட்ட ராஜாவும் ரொம்ப சந்தோஷமா, இப்பதான் நீ பழைய ஹீரோவா திரும்பி வந்திருக்கன்னு சொல்றாரு. ராஜாவை பார்த்துட்டு ஹீரோ சோகமா வீட்டுக்கு போயிட்டு இருக்க அவரோட வேலைக்காரர் ஹீரோவை பார்த்துட்டு, ரொம்ப குளிரா இருக்கே, வெளியே என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. மனசு சரியில்லைன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோனி கூட ஆர்கியூ பண்ணீங்களா? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. கவலைப்படாதீங்க, காதல்ல இதெல்லாம் சகஜம். வதந்தி சொல்ற மாதிரி என் பக்கத்துல இருக்கவங்க என்னாலதான் கஷ்டப்படுறாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, அது உண்மை கிடையாது. அது பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். உங்களுக்கு சேவை பண்றதுனால நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னொரு பக்கம் ஈகுவை காமிக்க, ஈகு சொல்லிதான் அவருடைய ஆட்கள் அந்த கிட்னாப்பர் பாடிய ஊருக்குள்ள கொண்டாந்து போட்டிருக்காங்க. யூனியாவும் அங்கதான் இருக்கா. அப்ப யூனியா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க, உன்கிட்ட இருந்து எனக்கு எதுவும் வேணாம், இப்ப எப்படி இருக்கியோ அப்படியே இரு. அதாவது ஹீரோனியோட நம்பிக்கையான ஃப்ரெண்டா இருக்கல்ல, அதே மாதிரி இரு. நீ சொல்றத அவ கேட்கணும், சொன்னதை நம்பணும். அப்போ நீ என்ன சொல்லணும்னு நான் உனக்கு சொல்றேன். இத பண்றதால உங்களுக்கு என்ன லாபம்? சீக்கிரமாவே உனக்கும் புரியும். எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டியே சொல்லிட்டாக்க நல்லா இருக்காது. அடுத்ததா ஹீரோனிய காமிக்கிறாங்க. ஹீரோனி ஹீரோவை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணவங்க நேத்து ஹீரோ கிட்ட பேசின எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அவரு பழச நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. அதுல இருந்து வெளியே வரணும்ன்றதுக்காக தான் நான் உதவி பண்ணலாம் நினைச்சேன்னு சொல்றாங்க. அப்போ யூனியா வரா. யூனியாவை பார்த்து ஹீரோனி, என்ன இவ்வளவு காலங்காத்தால வந்திருக்கீங்கன்னு கேட்க, உங்க கல்யாணத்துக்கு உதவி பண்ணலான்னு வந்தேன். ஆமா, ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க? கல்யாண பொண்ணு இந்த நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமே, ஒருவேளை நீங்களும் அந்த வதந்திய கேள்விப்பட்டீங்களான்னு கேக்குறா. என்ன வதந்தின்னு ஹீரோனி கேட்க, அதுக்கு யூனியா ராஜா சொன்னாருன்னு ஹீரோ ஒரு வயசானவரை கொல்ல போனார் இல்லையா, அதை பத்தி சொல்றா. அதை கேட்ட ஹீரோனி ஹீரோ விட்டு கொடுக்காம, அது வதந்தி தானே, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலன்னு கேட்க, அதுக்கு யூனியாவும் கரெக்ட் தான், நான் இதை பத்தி சொல்லிருக்க கூடாது, சொன்னவ ஹீரோனி கையை பிடிச்சு வருத்தப்படாதீங்கன்னு சொல்றா. அப்படியே கட் பண்ணி ஹவாவை காமிக்க, ஹவா புத்த மடத்துல பிரேயர் பண்ணிட்டு இருக்கா. அவளால அங்க அடங்கி இருக்கவே முடியல. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே பண்றதுன்னு கேட்க, அங்க இருக்க மாங்க் தொடர்ந்து பண்ணுமான்னு சொல்றாரு. என்னால முடியாதுன்னு குதிக்கிறா. அதுக்கு மாங்க் எதுவும் சொல்லாம அவளே அமைதியா பார்க்க, என்ன முறைச்சிங்கன்னா நான் பயந்துருவேன் நினைக்கிறீங்களான்னு கேக்குறா. அதுக்கு மாங்க், நீ இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு, இங்க இருக்கிற வரைக்கும் நீ பண்ண பாவத்தை நினைச்சு வருத்தப்படுன்னு சொல்லிட்டு கையில இருந்த கட்டையால ஒரு அடி கொடுக்கறாரு. எப்படி இருந்தன்னா இப்படி அடி வாங்குறேனேன்னு ஹவா ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அப்ப யாரோ மாங்க கூப்பிட அவரு போயிடுறாரு. அப்ப ஹவா அங்க இருக்க புத்தர் சிலையை பார்த்து, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்ல, ஏதோ சத்தம் கேக்குது. அதை கேட்டு பயந்த அவ இந்த முறை பண்ணலன்னு சொல்றா. அப்படி அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கணும்னா இங்க மெடிடேஷன் பண்ணாம உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு புரியுது. உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. ஊருக்குள்ள போன அவ ஒரு கடையில இருந்த ஸ்வீட்டை ஆசையா பார்த்துட்டு இருக்க, அவ ஏதோ பிச்சைக்காரி நினைச்ச கடைக்காரங்க அவளை விரட்டி விட ஹவாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதே சமயம் இன்னொரு பக்கத்துல இருந்து அவ அப்பா வர, அப்பாவை பார்த்த உடனே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்போ அந்த பக்கமா வந்த ஒரு பொண்ணு ஹவாவை பார்த்து, வழியை மறைக்காத, தள்ளி போன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருன்னு ஹவா சொல்ல, ஆனா அந்த பொண்ணு ஒழுங்கா வழியை விடுன்னு கத்துறா. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்றல்ல சொன்னா ஹவா திரும்பி பார்க்க, இவ்வளவு நேரம் ஹவா கிட்ட பேசினது வேற யாரும் கிடையாது, யூனியா. யூனியாவை பார்த்த ஹவாக்கு செமையா கோபம் வருது. அப்ப யூனியா, நான் யாரோ பிச்சைக்காரங்க நினைச்சேன், நீயான்னு கேக்குறா. யார பார்த்து பிச்சைக்காரின்னு சொன்னேன்னு ஹவா கேட்க, உங்க அப்பா தூரத்துல வந்துட்டு இருக்காரு, கூப்பிட்டுமான்னு யூனியா கேட்க,
உடனே ஹவா அவ வாய மூட உடனே யூனியா அவ கைய தட்டி விட்டுட்டு உன் அழுக்கு கையால என்ன தொடாதன்னு சொல்றா. கடைசியில உன் உண்மையான குணம் வெளியே வந்துருச்சா, என்ன பத்தி பேசுறத விட்டுட்டு முதல்ல ஒன்ன பாரு. அப்போ அங்க வந்த ரெண்டு பொண்ணுங்க ஹவாவை பார்த்துட்டு யார் பாடுறா, உனக்கு இந்த நிலைமையா? அடுத்ததா யூனியா கிட்ட ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு யூனியா ஹவா என்ன கேவலமா பாக்குறான்னு சொல்ல அதை கேட்ட ஹவா என்ன சொன்ன, மறுபடியும் போய் சொல்றியா? அதை கேட்ட அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஏன் இவ்வளவு ரூடா பேசுற, எங்களால இதை தாங்கிக்க முடியலன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹவா கோமா என்ன சொன்னீங்கன்னு கேட்க அப்ப யூனியா எனக்காக நீங்கெல்லாம் சண்டை போட்டுக்காதீங்க, டாஹாங் மீட்டிங்க்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், சீக்கிரமாவே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு அந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்டயும் சொல்றா. டாஹாங் கிளப்பா, நான் இல்லாம கிளப்ப ரன் பண்ண போறீங்களான்னு ஹவா கேட்க அதுக்கு அந்த பொண்ணுங்க இப்ப அந்த கிளப்புக்கு யூனியா தான் லீடர் சொன்னவங்க யூனியாவை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிடுறாங்க. போறப்போ யூனியா ஹவா ஷோல்டரை இடிச்சிட்டு போறா. அவங்க பண்றத பார்த்து ஹவாக்கு ரொம்ப கோவம் வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு என்னையா குற்றவாளி மாதிரி நடத்துறீங்க, சீக்கிரமாவே உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றா. அடுத்ததா யூனியா வீட்டுக்கு போக வீட்டு வாசல்ல ஜூங் காத்துட்டு இருக்காரு. அவரை பார்த்து யூனியா ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களான்னு கேட்க உங்ககிட்ட அர்ஜென்டா பேசணும் அதனாலதான் வந்தேன்னு சொல்றாரு. உடனே யூனியா ஜுங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க, மக்கள் நம்மள பார்க்கலாம், பாக்குறவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்றது? அப்ப ஜுங் யூனியா கிட்ட இதுக்கு முன்னாடி அவ வீட்டுக்கு வந்திருந்தப்போ அவ ரூம்ல இருந்து சில பேப்பர்ஸ் எடுத்தாரு இல்லையா, அந்த பேப்பரை கொடுக்கறாரு. அந்த பேப்பரை பார்த்த உடனே யூனியா முகம் மாறி போயிடுது. அதுல ஹீரோனிய ஹீரோவும் அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண இடத்துக்கு வர சொல்லி எழுதி இருக்கு. அதாவது ஹீரோடைய கையெழுத்தை எழுதி பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அந்த பேப்பர்ஸ் தான் இதெல்லாம். இதுக்கு என்ன அர்த்தம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அப்பதான் என்னால புரிஞ்சுக்க முடியும்னு ஜுங் சொல்ல அப்ப யூனியா அந்த பேப்பரை கசக்கிட்டு நீங்க தப்பா புரிஞ்சுக்கல, நீங்க நினைச்சது கரெக்ட் தான், நான் தான் ஹீரோனிக்கு அந்த லெட்டரை அனுப்பி அவங்கள வரவழைச்சு கிட்னாப் பண்ணது, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா சந்தோஷமான கேட்க அதை கேட்ட ஜுங்குக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களால எப்படி இந்த காரியத்தை பண்ண முடிஞ்சது, என்ன காரணத்துக்காக பண்ணீங்கன்னு கேக்குறாரு. எல்லா வசதியும் இருக்க வீட்டுல பிறந்த உங்களுக்கு நான் ஏன் இதை பண்றேன்னு சொன்னாலும் புரியாது சொன்ன யூனியா அந்த பேப்பரை கிழிக்க போக ஜுங் அதை பிடுங்கிக்கிறாரு. நீங்க என்ன காரணம் சொன்னாலும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது நியாயமாகாது, இப்பவே உண்மையை சொல்லி சரணடைஞ்சிருங்கன்னு சொல்றாரு. ஆனா யூனியா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா. அப்படின்னா எனக்கும் வேற வழி இல்ல, ஹீரோ கிட்ட சொல்லுவேன்னு சொல்ல அதை கேட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறா. ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, போய் சொல்லிக்கோங்க, ஹீரோ அழிக்கணும்னு போராடிட்டு இருக்காருல்ல ஒரு சூழ்ச்சி கும்பல், அந்த கும்பல்ல என் அப்பாவும் ஒரு மெம்பர், என்ன வளர்ற, நான் வளரல, இதுதான் உண்மை, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா உங்க அப்பா கிட்டயே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றா. ஏன்னா ஜுங்கோட அப்பா ஹவாவோட அப்பா இன்னும் நிறைய பேர் அந்த சூழ்ச்சி கூட்டத்துல மெம்பர்ஸா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹவா அந்த கிட்னாப்பர் இறந்து கிடந்தான் இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு குற்றவாளிங்க எப்பவுமே கிரைம் சீனுக்கு மறுபடியும் வருவாங்கன்னு சொல்ல அங்க கிடக்குற சருகுல சின்ன மறைஞ்சிருந்தான் போல இருக்கு. ஹவா குரல கேட்ட உடனே வெளியே வந்து நீதான் அந்த குற்றவாளியான்னு கேட்க ஹவா பயந்துடுறா. அந்த குற்றவாளி தான் இறந்து போயிட்டானே, நம்ம பாக்கணும்னு விதி போல இருக்கு, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு அண்ணன் போயிடுறான். அடுத்ததா ஹவா அந்த இடத்துல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்க அங்க சின்ன முகத்தை தண்ணில மறைச்சுக்கிட்டு கிடக்க அதை பார்த்து பயந்து கத்துறா. அவ குரல கேட்டா சின்ன நானும் குற்றவாளி இடத்துல இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றான். அவன் சொன்னதை கேட்டு லூசுன்னு ஹவா திட்டிட்டு போறா. அடுத்ததா ஹீரோனி ஒரு ட்ரம் அடிச்சிருப்பாங்க இல்லையா, அங்க போனா ஹவா இதை அடிச்சுதான் உதவி கேட்டாளா, உண்மையாவே ஹீரோனி லக்கின்னு சொல்றா. பார்த்தாக்க சின்ன அங்கேயும் இருக்கிறான். அவனை பார்த்தா ஹவா என்ன ஃபாலோ பண்றியான்னு கேட்க அண்ணன் இல்லன்னு சொல்ல அங்க அந்த சின்ன பையன் இருக்கான். இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சிரிக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த கிட்னாப்பர் டெட் பாடியை செக் பண்றாரு. பாடியில 2 காயம் இருக்கு. 2 காயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. விழா எலும்புல பட்ட காயம் தற்காப்புக்காக குத்துன மாதிரி இருக்கு, நெஞ்சில பட்ட காயம் அவர் இறக்கணுன்றதுக்காகவே குத்துன மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. காயத்தை வச்சே இந்த குற்றத்துல ஒரு பொண்ணுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்றாரு. அப்போ மாயூன் வந்துட்டு ராஜா ஹீரோவை உடனே வர சொன்னதா சொல்றாரு. உடனே ஹீரோவும் ராஜாவை போய் பார்க்க அப்போ ராஜா சொல்றாரு, ஹீரோ நீ எனக்கு விசுவாசமா இருப்பன்னு சொன்னல ஞாபகம் இருக்கா, என்கிட்ட உண்மையா நடந்துக்கிறியா இல்ல எதையாவது மறைக்கிறியான்னு கேக்குறாரு. ஹீரோ அதுக்கு எதுவுமே சொல்லல. அடுத்ததா அரசவை கூடுது. அங்க ஹீரோ கடைசியா ஒரு பெரியவரை கொல்ல போனார் இல்லையா, அவரை கூட்டிட்டு வராங்க. அப்ப ராஜா அவன் செத்துட்டான்னு போய் சொல்லி எதுக்காக அவனை மறைச்சு வச்சேன்னு கேட்க உடனே ஹீரோ மண்டி போட்டு அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கல, கொஞ்சம் டிலே பண்ணணும்னு நினைச்சேன், எதுக்காக டிலே பண்ணனு ராஜா கேட்க அப்போ அந்த பெரியவர் என் பொண்ணு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் தான் காத்துட்டு இருக்க சொன்னேன்னு சொல்றாரு. அப்போ ஹவா அப்பா வாயை மூடு, உன்ன மாதிரி பாவி ராஜா முன்னாடி பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப ராஜா என் உத்தரவுக்கு எதிரா நீ போற அளவுக்கு அவன் உன் மனசை மாத்திட்டானான்னு கேட்க உடனே ஹீரோ அன்னைக்கு நடந்ததை நினைச்சு பாக்குறாரு. அந்த பெரியவர் கெஞ்சி கேட்ட உடனே ஹீரோ அவர் முகத்துல லைட்டா கீறி விடுறாரு. அதுல இருந்து வந்த ரத்தம் தான் ஹீரோடைய கையில பட்டிருக்கும். ஹீரோவா அன்னைக்கு யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரியாது போல இருக்கு. பிளாஷ்பேக் அதோட முடிய அப்ப ராஜா நீ சாஃப்ட் ஆயிட்டியா இல்ல உன் மனசு மாறிடுச்சான்னு கேக்குறாரு. ஹீரோ பதில் சொல்லாம அமைதியா இருக்க அப்ப ஹவா அப்பா ஹீரோ பண்ண
காரியம் துரோகத்துக்கு சமம்னு சொல்றாரு. அடுத்ததா ஜுங்கோட அப்பா நானும் அதை ஒத்துக்கிறேன். ஹீரோ தேவையில்லாம பிரைம் மினிஸ்டர் பக்கம் போயிருக்காரு. உங்க உத்தரவு மீறினது இல்லாம பொய்யான ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. அவர் பண்ண தப்புக்கு ரொம்ப மோசமான தண்டனை கொடுங்கன்னு சொல்றாரு. அவரு கூட இருக்கவங்களும் ஹீரோக்கு மோசமான தண்டனை கொடுங்கன்னு கோஷம் போட அப்போ ஹீரோனி அப்பா சொல்றாரு, ராஜா அந்த பெரியவர் பண்ண தப்புக்கு ஏற்கனவே அவரை நாடு கடத்திட்டீங்க. இப்போ அவரு பண்ண பழைய தப்புக்காக மறுபடியும் அவரை குறை சொல்றத மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. கடந்த காலத்துல பண்ண தப்புக்காக ஒருத்தரை தண்டிக்க கூடாதுன்னு சட்டம் கூட சொல்லுது. உங்க தாராள மனசை காட்டினீங்கன்னா நல்ல முன்மாதிரியாவும் நல்ல பாடமாவும் இருக்கும். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கன்னு சொல்றாரு. அவரு சொன்னதை கேட்ட ராஜா கீழே இறங்கி வந்து ஹீரோனி அப்பா கிட்ட நீங்க சொன்னதும் நல்ல பாயிண்ட்னு சொல்ல அதை கேட்டு ஹவா அப்பாவும் ஜுங் அப்பாவும் பதறாங்க. அப்ப ராஜா எனக்கு தாராள மனசு, அதனால ஹீரோக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறேன் சொன்னவர் ஹீரோ முன்னாடி ஒரு வாள் எடுத்து போட்டு அவர் கண் முன்னாடியே அந்த பெரியவர் கதையை முடிக்க சொல்றாரு. இப்போ ஹீரோ ராஜா சொன்னதை பண்ணாக்க அவர் பண்ண தப்ப மன்னிக்கிறேன்னு சொல்றாரு. ஹீரோவும் கையில வாள் எடுக்க அப்ப அந்த பெரியவர் ரொம்ப நன்றிப்பா, என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதா கேள்விப்பட்டேன். இப்ப இறக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ ஹீரோக்கு கடைசியா ஹீரோனி சொன்னாங்க இல்லையா, இதுக்கப்புறம் நீங்க எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. உடனே ஹீரோ தயவு செஞ்சு என்ன ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்ப ஈகு ஹீரோ பண்ண முடியாத வேலைய அவர் பண்றாரு. உடனே ராஜா கிட்ட மன்னிச்சிருங்க, என்னால பாத்துக்கிட்டு அமைதியா இருக்க முடியலன்னு சொல்றாரு. ஈகு பண்ண வேலையை பார்த்து ராஜாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு சொன்னவர் ஹீரோவை அந்த பதவியில இருந்து இறக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவர் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க போறதா சொல்றாரு. அடுத்ததா ஹீரோ அங்க இருந்து போக பின்னாடியே வந்த ஈகு ஏன் இப்படி பண்ண, நீ அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு கேட்க உடனே ஹீரோ அவர் ஷர்ட்டை பிடிச்சு இதெல்லாம் உன் வேலை தானேன்னு கேட்க நீ ஏன் இப்படி பண்ற, நீ ராஜாவுடைய கட்டளைய மீறினது மட்டும் இல்லாம அவர்கிட்ட பொய்யான ரிப்போர்ட்டையும் கொடுத்திருக்கியே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், இதெல்லாம் உன்னோட சூழ்ச்சி தானே, உனக்கு என்னடா வேணும்னு ஹீரோ கேட்க அவர் கைய தட்டி விட்ட ஈகு உன் வேலையை நீ ஒழுங்கா பண்ணி இருந்தீனா இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ணி பிரசன்ட காமிக்க 20வது இடத்துல இருந்த அந்த நாவல் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துருது. அப்படியே கட் பண்ணி ஹீரோனிய காமிக்க ஹீரோனி அவங்க அப்பா மூலமா ஹீரோடைய பதவி பறி போயிடுச்சுன்னு கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஹீரோனி அப்பா அந்த பெரியவர் பத்தியும் அவரோட பொண்ணோட கல்யாணத்தினாலதான் ஹீரோ ராஜாவுடைய உத்தரவை மீறினார்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோனி லாஸ்டா ஹீரோ சொல்லிட்டு போயிருப்பாரு இல்லையா, என்னை பத்தி உனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னியே, ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்ல, நீ என்ன நம்பலன்னு, அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அடுத்ததா ஜுங் அவர் அப்பாவை போய் மீட் பண்ண ஜுங்க பார்த்த உடனே அவரோட அப்பா ஹீரோ கூட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண சொல்றாரு. ஏன்னு ஜுங்கு கேட்க ஜுங் ஹீரோ கூட இருந்தாக்க அவரும் இறந்து போயிடுவார்னு சொல்றாரு. அவரு சொன்னதை கேட்ட உடனே ஜுங்குக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. அப்பா நீங்களும் ஈகு பக்கம் சேர்ந்துட்டீங்களா, அந்த சூழ்ச்சி கும்பலுக்கு பின்னாடி ஈகு தான் இருக்கிறாரான்னு கேட்க நீ முழுசா கவனம் இல்லாம இருக்கிறன்னு நினைச்சேன், ஆனா கவனமா தான் இருக்க, ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா இருக்கு, சீக்கிரமாவே அரண்மனை ஓனர் மாற போறாரு, புது உலகம் ஆரம்பமாக போகுது, அதுக்காக ஹீரோவை பலி கொடுக்கணுமான்னு ஜுங் கேட்க ஹீரோவால தான் அந்த ஒண்ணுக்கும் உதவாத ராஜா இன்னும் பவர்ல இருக்கிறான், அவனை ஒழிக்கணும்னா முதல்ல ஹீரோ ஒழிச்சாகணும், உனக்கும் கடமை இருக்கு, ஹீரோக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு பெட்டிஷன் கொடுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, என்னோட மிஷன் எவ்வளவு முக்கியம்னு உனக்கு புரியுது இல்ல, அதனால எல்லாத்துக்கும் ரெடியாருன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் யூனியா அப்பா அவகிட்ட ஹீரோ அணைய போற விளக்கு, இதுக்கப்புறம் எந்த கயிறை பிடிக்கிறது தெரியலன்னு சொல்றாரு. அதுக்கு யூனியா அப்பா எனக்கு இப்போ புது கார்டு கிடைச்சிருக்குன்னு சொல்றா. இன்னொரு பக்கம் ஜுங் ஹீரோவை மீட் பண்ணி நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன், இப்ப எப்படி இருக்கன்னு கேக்குறாரு. நீ கவலைப்பட்ட மாதிரி ராஜாவுடைய தயவை இழந்துட்டேன், கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் வராம இருக்கிறது தான் உனக்கு நல்லது, இதுக்கப்புறம் என் கூட ஃப்ரெண்டா இருக்கிறது எந்த வகையிலயும் உனக்கு பிரோஜனமா இருக்காதுன்னு சொல்றாரு. அதுக்கு ஜுங் உன்கிட்ட நான் வேற ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றாரு. அவர் கையில யூனியா எழுதுனாங்க இல்லையா அந்த பேப்பர் இருக்கு. அப்படியே கட் பண்ணி யூனியாவை காமிக்க ஹீரோ அவ கழுத்துல கத்திய வைக்கிறாரு. அவ பெருசா ரியாக்ட் பண்ணவே இல்லை. அதை பார்த்த ஹீரோ நீ ஷாக் ஆகலையே, நான் வருவேன்னு எதிர்பார்த்தியோ, ஏற்கனவே ஜுங் என்ன திட்டாருன்னு யூனியா சொல்ல ஒருத்தனை கொன்னுட்டு கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்ல, யார் உன்னோட கூட்டாளி, நான் மட்டும் தான் தனியா பண்ணனு யூனியா சொல்ல உன் கூட்டாளியோட ட்ரேஸ கிட்னாப்பர் பாடியில இருந்து கண்டுபிடிச்சிட்டேன், ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு ஹீரோ கேட்க யூனியா வாய திறக்க மாட்டேங்கிறா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஏமாத்தலான்னு நினைச்சிட்டு இருக்க, இப்படியே இறந்து போனா கூட உன் தப்ப புரிஞ்சுக்க மாட்டேல்ல, கண்டிப்பா ஹீரோனி சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க தப்பு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என் கதையை முடிச்சிருங்கன்னு சொல்றா. ஹீரோவால எதுவும் பண்ண முடியல. அதை பார்த்த யூனியா நீங்க ஹீரோனிய உண்மையா காதலிக்கிறீங்க, ஆனா உங்களோட உண்மையான குணம் மாறாது, அது மத்தவங்களோட உங்களுக்கும் நல்லாவே தெரியும்னு சொல்றா. அடுத்ததா யூனியாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. அவளை ஒரு சேர்ல உட்கார வச்சு கையும் காலையும் கட்டி போட்டிருக்காங்க. அப்ப ஹீரோ உன்னோட கூட்டாளி யாருன்னு சொல்லலன்னா ராயல் இன்வெஸ்டிகேஷன் பீரோக்கு உன்னை அனுப்பிடுவேன், நல்லா யோசிக்கோ, அப்புறம் நீயும் அப்பாவும் உருவாக்கின கடைக்கும் ஆபத்து வந்துரும் சொல்லிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஈகுக்கும் யூனியா அரெஸ்ட் ஆன விஷயம் தெரிய வருது. இன்னொரு பக்கம் ஹீரோ ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்க ஒரு லேடி ஹீரோ மேல முட்டையை வீசுறாங்க. எதுக்குன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்தது காரணம் ஹீரோவா, இன்னும் எத்தனை பேர் உன்னால இறந்து போக போறாங்களோன்னு கேட்டு
கேட்டுக்கிட்டே அந்த லேடி முட்டையை தூக்கி ஹீரோ மேல வீச குறுக்குல ஹீரோனி வந்து நின்னுறாங்க. வேண்டான்னு சொல்றாங்க. அந்த லேடியும் ஹீரோனியை தள்ளி போக சொல்றாங்க. ஹீரோனி தள்ளி போகாம ஹீரோவை மறைச்சு நிக்க ஹீரோனி மேலேயே முட்டையை வீசுறாங்க. அடுத்துதான் ஹீரோ மேல இருந்த முட்டையெல்லாம் ஹீரோனி தொடச்சி விட எதுக்காக அந்த ஆபத்தான இடத்துக்கு வந்தன்னு ஹீரோ கேட்க, நீங்க எப்பவுமே ஆபத்துல தானே இருக்கீங்க, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. எனக்காக வந்த ஆள் நீதான், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உங்களை கஷ்டப்படுத்தினதுக்காக மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, என்னையும் மன்னிச்சிரு, நான் கடந்த காலத்துல பண்ண தப்பு தான் இது எல்லாத்துக்கும் காரணம், எனக்கு மோசமான கடந்த காலம் இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சதுன்னா நீயே என்னை விட்டு போனாலும் போயிடுவ சொன்ன ஹீரோ கடந்த கால கதையை சொல்றாரு. ராஜா பதவி ஏத்ததுக்கு அப்புறம் இவரோட அங்கிள் ஆன்டி அதாவது ஈகோட அம்மா அப்பாவை கொன்னுட்டாராம். அந்த சமயத்துல ஹீரோ அவர் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ராஜா பக்கம் சேர்ந்ததா சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோனி, அந்த இடத்துல நான் இருந்தா கூட அதை தான் பண்ணிருப்பேன்னு சொல்றாங்க. ஈகோ என்னை ஏன் வெறுக்கிறான்னு புரியுது, அந்த வெறுப்பு எவ்வளவு ஆபத்துன்னு உணர முடியுது. லாஸ்ட் 12 இயர்ஸா அவன் அடக்கி வச்சிருக்க கோவத்தை பார்த்து எனக்கு பயமா இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல நீ அவன் கூட இருக்கிறத பாக்குறப்போ என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. என் மேல இருக்க வெறுப்புல உன்னை காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஹீரோனி, அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் யாரையும் எதுவும் பண்ண கூடாதுன்னு சொன்னதுனால தானே நீங்க மாறதுக்கு முயற்சி பண்ணீங்க. உங்க டார்க் பாஸ்ட விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறீங்க, எனக்கும் அது தெரியும். நான் அதுக்கு உதவி பண்றேன், உங்களால முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தோஷத்தை தவிர வேற எதுவும் இருக்காது. கண்டிப்பா நான் அதை செய்வேன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. மறாவது நாள் அரண்மனையை காமிக்க ஈகோ குரூப்பை சேர்ந்தவங்களாம் ஹீரோக்கு மரண தண்டனை கொடுக்க சொல்லி கோஷம் போடுறாங்க. அதே சமயம் ஜுங் கையில ஒரு பெட்டிஷன் இருக்கு. அந்த பெட்டிஷன்ல என்ன எழுதி இருக்குன்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஹீரோனி ஈகோவை பார்க்க அவன் வீட்டுக்கு போறாங்க. ஏன்னா இப்போ ஈகோ சொல்றதுதான் ராஜா கேக்குறாரு. அதனாலதான் ஈகோவை பார்த்து ஏதோ உதவி கேட்கலான்னு போறாங்க. ஹீரோனியை பார்த்த உடனே ஈகோ வெளியே குளிரா இருக்கு, வீட்டுக்குள்ள வா பேசலான்னு கூப்பிடுறாரு. ஹீரோனி இல்ல இங்கே பேசலான்னு சொல்ல ஈகோவும் என்ன விஷயம்னு கேக்குறாரு. ஹீரோக்கு உதவி பண்ணுங்கன்னு ஹீரோனி சொல்ல, ஹீரோக்கு உதவி பண்ணணுமா, அவன் ராஜா உத்தரவுக்கு எதிரா பண்ணிருக்கான், எப்படி உதவி பண்றதுன்னு கேக்குறாரு. கடந்த காலத்தால உங்களுக்கு ஹீரோ மேல கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சுமா உதவி கேக்குற. உடனே ஹீரோனி அவர் முன்னாடி மண்டி போட்டு ஹீரோவை உயிரோட விட்டுற சொல்லி கெஞ்சி கேக்குறாங்க. நீ அவனை உண்மையா காதலிக்கிறன்னு எனக்கு புரியுது, ஆனா அந்த அதிகாரம் எனக்கு இல்லன்னு சொல்றாரு. நீங்க அவரை உயிரோட விட்டாக்க நான் என்ன வேணாலும் பண்றேன்னு ஹீரோனி சொல்ல, அடுத்துதான் அரண்மனைக்கு போன ஈகு ராஜா கிட்ட ஹீரோவை என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு. நீ என்ன நினைக்கிறேன்னு ராஜா கேட்க, அதுக்கு ஈகு சொல்றாரு, என்கிட்ட ஒரு பிரில்லியன்ட் ஐடியா இருக்கு. சைனா பார்டர்ல பார்பியன்ஸால சைனீஸ்க்கு ஏகப்பட்ட பிரச்சனை, ஹீரோவை அவங்கள அடக்கிறதுக்காக அங்க அனுப்புங்க. நாம அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சோம்னா சைனாவோட எம்பரர் பார்வை நம்ம பக்கம் திரும்பும். அந்த பார்பேரியன்ஸ் கிட்ட மோதி இதுவரைக்கும் யாருமே ஜெயிச்சது இல்லைன்னு ராஜா சொல்ல, ஹீரோ அந்த பார்பேரியன்ஸை ஈஸியா தோக்கடிச்சிருவான். அது மட்டும் இல்ல எம்பரருடைய ஆணையும் நமக்கு கிடைச்சிரும். இதால நாட்டுக்கு பெருமையும் கிடைக்கும், ஹீரோ திருந்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாவும் அமையும். அவன் சொன்ன ஐடியா ராஜாக்கும் பிடிச்சு போயிட உடனே ஹீரோ வர சொல்றாரு. அடுத்ததா ஹீரோ அரண்மனைக்கு வர அங்க ஜுங் நின்னுட்டு இருக்கத பாக்குறாரு. அவரை பார்த்த உடனே லாஸ்ட் நைட் ஜுங் ஹீரோ கிட்ட முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னார் இல்லையா, அது என்னன்னு நினைச்சு பாக்குறாரு. ஜுங் என்ன சொல்றாருன்னா, அந்த சூழ்ச்சி கும்பல்ல என் அப்பா ஒரு மெம்பர், உன்னை பாக்குறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு சொன்ன ஜுங் ஹீரோ முன்னாடி மண்டி போட்டு என்ன மன்னிச்சிருன்னு சொல்றாரு. உடனே ஹீரோ அவர் தோலை தொட்டு, இது யாரோட தப்பும் கிடையாது, என்ன நடந்தாலும் உன்னை பிளேம் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. பிளாஷ்பேக் அதோட முடிய அதை நினைச்சு பார்த்த ஹீரோ ஜுங்க பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுறாரு. அடுத்துதான் ஹீரோ ராஜாவை போய் பார்க்க, அப்ப ராஜா சொல்றாரு, நேத்து நீ நடந்துகிட்டதுக்காக உனக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் பத்தாது, இருந்தாலும் நமக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருக்கு, அதுக்காக உனக்காக ஒரு சான்ஸ் கொடுக்கறேன், பார்டருக்கு போ, சைனாக்கு ட்ரபிள் கொடுக்கற அந்த பார்பேரியனோட ஜெனரல் கதையை முடிச்சிட்டு வெற்றியோட திரும்பி வா. ஹீரோவும் ராஜா சொன்னதை ஏத்துக்கிறாரு. போறதுக்கு முன்னாடி ராஜாவை ஈகோ கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்க சொல்றாரு. யார் நல்லது சொன்னதை ஏத்துக்கிட்டு இருக்காங்க, ராஜாவும் அப்படிதான். நான் உன்னை நம்பினேன், நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, ஆனா ஈகோ அவனோட நேர்மைய ஆக்ஷனா காமிச்சிட்டான், நீயும் அதே மாதிரி நடந்துக்கோன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ சேஃபா ஹெல்த்தியா இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்ததான் ஹீரோ அரண்மனையில இருந்து வெளியே வர அரண்மனை வாசல்ல ஹீரோனியும் அவங்க ஃபேமிலியும் அவருக்காக காத்துட்டு இருக்கு. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோனி ஓடி போய் அவரை ஹக் பண்ணிக்க, அப்பா அவரால் எந்த உதவியும் பண்ண முடியலன்னு மன்னிப்பு கேட்கிறாரு. வருத்தப்படாதீங்கன்னு ஹீரோ சொல்ல, சின்ன ஓடி போய் ஹீரோ ஹக் பண்ணிட்டு அழறாரு. அப்பா அம்மா கொஞ்ச நாளைக்கு வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுங்கன்னு கூப்பிடுறாங்க. ஹீரோனியும் இதுக்கப்புறம் தனியா இருக்காதீங்க, வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு ஹீரோ, என்னால முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நாளைக்கு காலையில எல்லையில நடக்கிற போர்ல கலந்துக்க போறேன்னு சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்டு எல்லாருமே ஒளிஞ்சு போயிடுறாங்க. 3 அண்ணன்களால தாங்கவே முடியல, ஹீரோவை கட்டி பிடிச்சு அழறாங்க. இன்னொரு பக்கம் ஈகோவையும் அவங்க டீமையும் காமிக்க, ஜுங் அப்பா எதுக்காக இப்படி ஒரு சஜஷன் கொடுத்தீங்கன்னு கேக்குறாரு. அவா அப்பா ஹீரோவை எலிமினேட் பண்றதுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சும் ஏன் மிஸ் பண்ணீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு ஈகோ சொல்றாரு, அந்த தப்புக்காக ஹீரோவை எலிமினேட் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சீங்களா, கவலைப்படாதீங்க, போருக்கு போற ஹீரோ மறுபடியும் உயிரோட வரமாட்டான்னு சொல்றாரு.
இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க ஹீரோ ஏதோ எழுதிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோனி வராங்க. ஹீரோ கிட்ட நாளைக்கு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என் கூட கொஞ்ச தூரம் வாக்கிங் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஹீரோவும் அவங்க கூட போறாரு. அவர் வீட்டுக்கு வெளியே அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. பத்தாவதுக்கு ஹீரோனி கையில பூங்கொத்து இருக்கு. கல்யாணத்து அன்னைக்கு மாப்பிளையும் பொண்ணும் ஜோடியா நடந்து போற மாதிரி 2 பேரும் ஜோடியா நடந்து போறாங்க. அப்ப ஹீரோனி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆரம்பத்திலே பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ நான் திரும்பி வராமலே போகலான்னு சொல்ல அந்த மாதிரி சொல்லாதீங்க, விடாம என்ன பின் தொடர்ந்தீங்கல்ல அதே மாதிரி திரும்பி வந்துருங்க. என்னால உனக்கு நிறைய பிரச்சனை இல்ல, என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்க, இதுக்கப்புறம் நாம 2 பேரும் ஒண்ணு அப்படி சொன்னவங்க ஒரு மோதிரத்தை எடுத்து காமிச்சு இந்த மோதிரம் மாதிரின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில அந்த மோதிரத்தை போட்டு விடுறாங்க. அவங்க கையிலயும் ஒரு மோதிரத்தை போட்டு விட சொல்றாங்க. ஹீரோவும் அவங்களுக்காக ஒரு மோதிரம் வாங்கி வச்சாரு இல்லையா, அத ஹீரோனி கையில போட்டு விடுறாரு. அடுத்ததா ஹீரோனி கல்யாண உறுதிமொழியை சொல்லி ஹீரோவை கிஸ் பண்றாங்க. அடுத்ததா ஹீரோ கிட்டையும் அந்த உறுதிமொழியை கேட்க ஹீரோ சொல்றாரு, என்னுடைய நேரம் வீணா போயிட்டு இருந்தது, நீதான் அதுக்கு அர்த்தம் கொடுத்த, என்னோட வாழ்க்கையில வந்த முதல் கடைசி பொண்ணு நீ மட்டும்தான், நீ மட்டும்தான் சொல்லிட்டு ஹீரோனிய கிஸ் பண்றாரு. நைட்டே 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிய மறுநாள் காலையில ஹீரோ போருக்கு கிளம்புறாரு. ஹீரோனி பேங்க் ஹீரோடைய வேலைக்காரர் 3 பேரும் சந்தோஷமா ஹீரோவை வழி அனுப்புறாங்க. போயிட்டு பத்திரமா திரும்பி வாங்க, உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன்னு ஹீரோனி சொல்ல ஹீரோவும் போயிடுறாரு. என்னதான் சந்தோஷமா வழி அனுப்புனாலும் ஹீரோனிக்கு வருத்தமா தான் இருக்கு. அப்ப பேங்க் ஹீரோனியை கூப்பிட்டு ஹீரோ வராருன்னு சொல்ல பார்த்தாக்க கொஞ்ச தூரம் போன ஹீரோ திரும்பி வராரு. வந்தவர் ஹீரோனி கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு எனக்கு தெரியும் நீ இப்படிதான் பண்ணுவேன்னு சொன்னவர் ஹீரோனியை ஹக் பண்ணிட்டு நான் போனதுக்கு அப்புறம் அழக்கூடாதுன்னு சொல்றாரு. ஹீரோனியும் சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு கர்ச்சீஃப் கொடுத்து நல்லபடியா திரும்பி வாங்கன்னு சொல்றாங்க. ஹீரோவும் கண்டிப்பா திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்ததா வீட்டுக்கு போன ஹீரோனி பேங்க் கிட்ட பேக் பண்றதுக்கு உதவி பண்ண சொல்றாங்க. எதுக்காக திடீர்னு பேக் பண்றீங்கன்னு பேங்க் கேட்க நேத்து ராத்திரியே எனக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஹீரோ வீட்டுக்கு போக போறேன்னு சொல்றாங்க. அதை கேட்டு பேங்க் அதிர்ச்சியாக சாரி உங்ககிட்ட சொல்ல முடியலன்னு சொல்றாங்க. பேங்கும் பரவாயில்ல விடுங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பரவாயில்ல சொன்னவ ஹீரோனி கல்யாணத்துக்காக வாழ்த்து சொல்றா. இதுக்கப்புறம் உங்களை மேடம் தான் கூப்பிடுவேன்னு சொல்ல அவ சொன்னது அப்பா அம்மா காதுல விழுந்துருது. மேடமா என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே அம்மாவும் அப்பாவும் உள்ள வராங்க. உடனே ஹீரோனியும் அவங்க 2 பேர்கிட்ட அவங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேக்குறாங்க. அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் அவ்வளவு பெரிய வீட்டுல புருஷன் இல்லாம எப்படிமா தனியா இருப்ப, துணைக்கு நானும் வரேன்னு சொல்றாரு. அம்மா தான் அப்பாவை போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோனிய கிளம்ப சொல்றாங்க. ஆனா அப்பா அம்மா சொல்றத கேக்குறதா இல்ல, என்னோட திங்ஸையும் பேக் பண்ணிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறாரு. அம்மா அவரை தடுக்கிறதுக்காக அவர் பின்னாடி போயிட இன்னொரு பக்கம் யூனியாவை காமிக்கிறாங்க. மாயூனை தாக்கிட்டு ஈகுவோட ஆட்கள் யூனியாவை காப்பாத்துறாங்க. மறுபடியும் ஹீரோனிய காமிக்க ஹீரோனியும் பேங்கும் ஹீரோனிக்கு தேவைப்படுற பொருட்களை பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனி கையில ஒரு கீ செயின் கிடைக்குது. இதே கீ செயின் தான் பிரசன்ட்ல இருக்க ஹீரோனி கையிலயும் கிடைச்சிருக்கும். அதை பார்த்த உடனே ஹீரோனி மயங்கி விழுந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க ஹீரோவும் அவர் டீமும் போய்கிட்டே இருக்க திடீர்னு எதிரிகளோட அம்புகள் அவங்கள தாக்குது. இருட்டா இருக்கிறதுனால எந்த பக்கத்துல இருந்து வருதுன்னே தெரியல. ஹீரோவும் அவர் டீமும் ஷீல்ட வச்சு அம்புங்களை தடுக்க அதை பார்த்த அந்த பார்பேரியன்ஸ் ஹீரோ டீம் கிட்ட மோத அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.